السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا قلتم فعدلوا، صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا، ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه، يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக, ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தேசத்தின் உயர்விலும் விடுதலையிலும் உயிராலும் உடலாலும் உணர்வுகளாலும் மாபெரும் அர்ப்பணிப்பை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்திய சுதந்திரம் பெறுவதற்கு மிக முக்கியமான பல தியாகங்களை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த தேசத்தின் சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி பல பொருளாதார ரீதியாகவும் பல உயிர்களை தியாகம் செய்தும் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்கள். அந்த அடிப்படையில் இந்த நாட்டின் குடிமகன்களில் மிக முக்கியமான இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். அதில் இஸ்லாமியர்களுக்கு இன்னும் கூடுதலாகவே பொருந்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்று முஸ்லிம் சமூகத்திற்கு எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீதித்துறை என்று பார்க்கும் பொழுது சமநீதி கேட்டு நீதிமன்ற வாயிற்படிகள் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் முகவுரையில் இப்படி இருக்கிறது: இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு 4 விஷயங்கள் அவனுக்கு உரித்தானது. ஒன்று லிபர்ட்டி, சுதந்திரம்; 2 ஜஸ்டிஸ், சமநீதி; 3வது பிரதர்ஹுட், சகோதரத்துவம்; 4வது ஈக்குவாலிட்டி, சம உரிமை. ஆகிய 4ம் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அடிப்படையாக கொடுக்கக்கூடிய பெறக்கூடிய உரிமையாக இருக்கிறது என்று அரசியல் சாசனம் சட்டம் சொல்லிக்காட்டுகிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் இந்த 4 உரிமைகளும் இந்த தேசத்தால் ஏட்டளவில் மட்டுமே இருக்கிறதே தவிர நடைமுறையில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. சில நேரங்கள் இல்லாமல் போய்விடுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பன்னெடுங்காலமாக இந்திய தேசத்தின் இந்த நீதித்துறையின் செயல்பாடுகள் கவலை அளிப்பதாகவே அமைந்திருக்கிறது.
சிறுபான்மை முஸ்லிம் சமூக மக்களுக்கு எதிராக வரக்கூடிய வழக்குகளின் முடிவில் வழங்கப்படும் அத்தனை தீர்ப்புகளை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான தீர்ப்புகள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிரானவே இருந்து கொண்டிருக்கிறது. நீதி வழங்கும் நீதிபதிகள் சட்ட புத்தகத்தை பார்த்தும் சாட்சிகளை பார்த்தும் ஆய்வு செய்தும் தீர்ப்பளிக்கின்றார்களா, இல்லை மனம் போன போக்கில் தீர்ப்பளிக்கிறார்களா என்ற கேள்விகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல தீர்ப்புகளை கேட்கவே முடியாது என்ற சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் இஸ்லாத்தில் நீதிக்கான மதிப்பீடு என்ன, நீதியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, குறிப்பாக சமநீதி எப்படி இருக்க வேண்டும், சமூக நீதியை பற்றி இஸ்லாம் என்று என்ன சொல்லித் தருகிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் சமநீதி தேடும் முஸ்லிம் சமூகம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். நபிமார்கள் அனுப்பப்பட்டதனின் நோக்கம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வசனத்திலே சொல்லி காட்டுவான். லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத் வ அன்ஸல்னா மஅஹுல் கிதாப வல் மீஸான லியகூமன் நாஸ் பில் கிஸ்த். நபிமார்களை ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம், அவர்களோடு வேதங்களை கொடுத்து அனுப்பினோம், இறக்கினோம், அவர்களோடு ஒரு தராசையும் இறக்கி அனுப்பினோம். ஏன் தெரியுமா? லியகூமன் நாஸ் பில் கிஸ்த், அவர்கள் நீதத்தோடு மக்களிடத்திலே நடந்து கொள்வதற்காக. இந்த இறை வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்கான நோக்கம் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுவை ஏகத்துவத்தை எடுத்து சொல்வது, அழைப்பு பணி மேற்கொள்வது ரசூல்மார்களுடைய கடமை. அதோடு சேர்த்து நீதத்தையும் நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீதத்தை நிலைநாட்டுவதற்கு தன்னுடைய பலத்தை ஒன்று திரட்ட வேண்டும். எங்காவது அநியாயம் இழைக்கப்படுமையானால், நீதி தவறப்படுமையானால் அதற்குரிய தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை சேர்த்துதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரசூல்மார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் என்று இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருவார்கள். ஒரு அடியான் வணக்க வழிபாடுகளிலே ஏதாவது ஒரு குறை செய்து விட்டான், உடனே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த அடியானிடம் எதிர்பார்ப்பது அவன் பாவமன்னிப்பு தேடுகிறானா என்று. பாவமன்னிப்பு தேடி யா அல்லாஹ் என்னை மன்னித்திரு என்று கேட்டு விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அதே போன்ற ஒரு அடியான் அல்லாஹுடைய அடியார்கள் தொடர்பு உடைய விஷயத்தில் ஏதாவது அநீதம் செய்துவிட்டால், நியாயமாக நடக்காவிட்டால், நீதியை நிலைநாட்டாவிட்டால் அதற்கு சில தண்டனைகளே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த விஷயத்தில் நீங்கள் அநியாயமாக நீதமாக நடக்கவில்லை என்று சொன்னால் இன்ன தண்டனை, இந்த இடத்திலே நீங்கள் அடியார்களுக்கு இந்த துரோகம், இந்த ஏமாற்று வேலை, இந்த குற்றத்திலே நீங்கள் ஈடுபட்டால் இந்த தண்டனை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி தருவான். பெரும்பாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சக மனிதர்களோடு நீங்கள் இணக்கத்தோடு நீதியோடு வாழுங்கள் என்று சொல்லி தருகின்றான். நம்முடைய மார்க்கத்தின் மிக பிரதானம் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்று கேட்டால் அமைதியின் மார்க்கம் என்று நாம் சொல்லுவோம். இஸ்லாத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி, எப்போதுமே மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், பிற மக்கள் கேட்டால் எடுத்துச் சொல்லுங்கள், இஸ்லாம் என்பது அது நீதமான மார்க்கம். இஸ்லாம்னா என்ன என்று கேட்கும் பொழுது அதற்கு பதில் இதுவாக இருப்பது சிறந்ததாக இருக்கும். இஸ்லாம் என்பது எங்குமே யாரையும் என்ன செய்யாது, அநியாயம் செய்யாது, யாரையும் தேவையில்லாமல் துன்புறுத்தாது, சரியாக நீதமாக இருக்கும். அதுதான் இஸ்லாமத்திற்கு மறுபெயர் கூட இப்படி சொல்லலாம், நீதமான மார்க்கம், தீனுல் இஸ்லாம். குர்ஆனும் ஹதீஸும் நீதத்தை பற்றி அந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது. ஏன் தெரியுமா? நம்ம நீதி நியாயம்னு பேசுறோம், ஆனா நம்ம நடக்கிறது இல்லை. பிறரிட்டிருந்து நமக்கு கிடைக்கும் பொழுது நியாயமாக கிடைக்கணும், நாம பிறருக்கு கொடுக்கும் பொழுது நியாயமாக கொடுக்கக்கூடாது, நீதியாக நடக்கக்கூடாது. பிறர் என்னிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும், நான் பிறரிடத்திலே நீதமாக நடக்க மாட்டேன். இந்த கோட்பாட்டிலே உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, மக்களை பார்த்து சொல்கிறது, எல்லா மக்களுக்கும் நீதத்தோடு நடக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாத்துக்குமே நீதமாக நடக்கணும். குடும்பத்தில் நீதம் இல்லை என்று சொன்னால் குடும்பம் வீணா போயிடும்.
ஒரு மொஹல்லாவில் நீதத்தோடு நடக்கல, மொஹல்லா வீணா போயிடும். எந்த கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த அலுவலகமாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, எங்கே நீதி தவறுகிறதோ, சரியான விஷயம் நடைபெறவில்லையோ, அது மிகவும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டே இருக்கும், சீர்கட்டு போய்விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீதத்தை பற்றி நிறைய நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்தில் நீதத்தை பற்றி சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்ல நீதத்தோடு நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு சில வசனங்களை நாம் எடுத்து பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்ன சில விஷயங்கள், வாழ்க்கையின் முழு பகுதியில் நீதி வேண்டும். நீதி எங்கே சருகுமையானால், அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு மத்தியில் நீதத்தோடு நடக்கல அப்படின்னா அங்கே பிரச்சனை வரும். தந்தை பிள்ளை, இன்னைக்கு எத்தனை பேர் தந்தை பிள்ளையை திட்டி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, பிள்ளைகள் தந்தையை திட்டி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, பேசுறது இல்லை. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியான நீதத்தோடு அந்த குடும்பத்தில் நடக்கல. நீதம் தவறப்படுமையானால் பிரச்சனைகள் வரும், ஒற்றுமை இருக்காது. அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் நீதத்தை கொண்டு ஏவுகிறான், நீதமாக நடக்க வேண்டும் என்று ஏவுகிறான். பிறருக்கு உதவி உபகாரமாக இருக்க வேண்டும் என்று ஏவுகிறான். நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான். இந்த வசனத்தில் சொல்லி காட்டக்கூடிய செய்தி. இப்ப வாழ்க்கை முழுவதும் மௌத்து வரையும் எல்லா மக்களிடத்திலும் எல்லா நிலையிலும் குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி நீதத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது இஸ்லாம். பேசுவதில் நீதி வேண்டும். பேச்சு தான் மிக முக்கியமான விஷயம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வைதா குல்தும் ஃபஅதிலு, நீங்கள் பேசுவீர்களானால் நீதத்தோடு பேசுங்கள். இப்ப பேச்சு ரொம்ப முக்கியம். எதையோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், தமாஷா பேசுறோம், பொய் பேசுறோம், புறம் பேசுறோம், சில விஷயங்கள் நடக்காததை பேசுறோம், நடந்ததை பேசுறோம். ஆனால் குர்ஆன் சொல்லித் தருகிறது, நீங்கள் நீதத்தோடு பேச வேண்டும். வைதா குல்தும் ஃபஅதிலு, நீங்கள் பேசுவீர்களானால் நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள், பேசிக்கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அளவில் நிறுவையில் நீங்கள் நீதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வஅஃபுல் கைல வல் மீஸான பில் கிஸ்த். இதெல்லாம் குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் நீதத்தை பத்தி சொல்லக்கூடிய செய்தி. குர்ஆன்ல அவ்வளவு விஷயம் நீதத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வஅஃபுல் கைல வல் மீஸான பில் கிஸ்த், நீங்கள் அளவை நிறுவையில் என்ன செய்யுங்க, நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்க வியாபாரிகள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி இது. கொஞ்சம் குறைஞ்சாலும் நாளைக்கு மறுபடியும் நமக்கு நிறைய தண்டனை இருக்கு. நம்ம நிறுத்து போடும் பொழுது அளவு நிறுவை இல்லை, கொஞ்சம் கூட போயிட்டு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதனால் நன்மை நமக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன செய்ய, நீதத்தோட அந்த பொருளை கொடுக்கலைன்னு அர்த்தம். நாளைக்கு என்ன செஞ்சிடும், மறுமையில் அதற்கான நன்மைகள் என்ன செய்யப்படும், நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்டு விடும். ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய இடம் வியாபாரம். வியாபாரம்னா வெறுமனே மளிகை ஜாமா, காய்கறி ஜாமா இது மட்டும் கிடையாது. எந்தெந்த வியாபாரங்கள் இருக்கிறதோ, தொழில்துறைகள் இருக்கிறதோ அத்தனையிலும் அளவை நிறுவையில் மோசடி செய்யாமல் இருக்க வேண்டும். அடுத்து குர்ஆன் சொல்லித் தருகிறது, திருமண உறவில் நீதத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பொதுவாக ஆண்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, 4 திருமணம் பண்ணிக்கொள்ளலாம். அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான் இது. குர்ஆனுடைய வசனம் தான், இதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம விளங்கணும். ஃபன்கிஹு மா தாபலக்கும் மின நிசாஇ மஸ்னா வ சுலாசா வ ருபா. நீங்க என்ன செய்யுங்க, 2 2ஆக 3 3ஆக 4 4ஆக என்ன செஞ்சுக்கிறீங்க, திருமணத்தை நீங்கள் விரும்பிய பெண்களை முடித்துக் கொள்ளுங்கள். இது குர்ஆனுடைய வசனம். இதற்கு பின்னாடி அந்த விஷயங்கள் இருக்கு, எப்ப முடிக்கணும் முடிக்க கூடாதுன்னு. நிறைய பேர் என்ன விளங்கிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, இஸ்லாத்துல 4 திருமணம் முடிக்கலாம், ஒரு திருமணத்துக்கு போய் இன்னொரு திருமணத்தை என்ன செய்ய முடிச்சுக்கலாம், சுன்னத்தான விஷயம். உண்மைதான், மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விஷயம்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் 2 2ஆக 3 3ஆக 4ஆக முடித்துக் கொள்ளுங்கள். 4 திருமணம் வரை அனுமதி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வசனத்துடைய தொடரை நம்ம கவனிக்கணும்.
நீங்க என்ன செய்யுங்க, பயப்படுகிறீர்கள் நீதம் செலுத்த முடியாது என்று பயப்படுகிறீர்களானால் வாஹிதத்துன் ஒண்ணுதான். யாராவது இஸ்லாத்தை 4 திருமணம் முடிக்கலாம் அப்படிங்கிற பேசுனா இந்த வசனத்தை சொல்லி காட்டிடுங்க. 4 திருமணம் முடிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீத செலுத்த முடியல அப்படின்னா வாஹிதத்துன் ஒண்ணுதான் நீங்க முடிக்கணும், அதுவும் கட்டளை தான். உங்களால நீத செலுத்த முடியாது, 2 மனைவிக்கு சரியான முறையில் என்ன செய்ய முடியாது, ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது, சரியான முறையில் நடந்து கொள்ள முடியாது என்று இருக்குமேயானால் நீங்கள் கண்டிப்பாக ஒண்ணுதான் முடிக்கணும். அதுவும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டம் தான். இந்த இடத்துல விளங்க வேண்டிய செய்தி என்னன்னா அப்படின்னா, நம்முடைய தலைப்புக்கு என்ன அப்படின்னா, திருமண உறவாக இருந்தாலும் திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் மார்க்கம் சொல்கிற நீதத்தோடு நடக்கணும். நான் 2 திருமணம் முடிச்சுக்கிருவேன் 4 திருமணம் முடிச்சுக்கிருவேன் அப்படின்னு போறது கிடையாது. சரியான முறையில் ஜீவனாம்சம் கொடுக்கணும். பிரயாணம் கூட்டிட்டு போனா முறை வச்சு கூட்டிட்டு போகணும். இந்த மனைவியை கூட்டிட்டு போனா அடுத்த நாள் இந்த மனைவியை கூட்டிட்டு போகணும். எல்லாத்துலயும் எனக்கு ஒரு வரையறை இருக்குது. இதையெல்லாம் செய்யலைன்னா கடுமையான தண்டனை இருக்குது, மறுமையில தண்டனை இருக்குது. இந்த உலகத்தை அல்லாஹ் நான்னா பிடிச்சிருவான். அப்ப சிந்திக்க வேண்டிய செய்தி, எல்லா நேரத்திலும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நீதத்தோடு நடக்க சொல்லி இருக்கிறது. ஏன்னா இஸ்லாத்தை பிடிக்காதவங்க சில பேர் இந்த விஷயத்துல கையில் எடுக்கிறாங்க. இஸ்லாத்தை 4 திருமணம் முடிக்க சொல்லி கையில் எடுக்கிறாங்க. ஆனால் உண்மையான செய்தியை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். எங்களுடைய மார்க்கம் இருக்கிறதே நீதித்துறையில ரொம்ப கடினமா இருக்கும். நீதம் கொஞ்சம் கூட என்ன செய்யாது, பிசகாது. அதே மாதிரிலாம் திருமணத்துல நீங்க உங்களால் நீதம் செலுத்த முடியுமையானா நீங்க திருமணம் முடிச்சுக்கிறீங்க, முடியல அப்படின்னா ஒண்ணுதான். அதே மாதிரிதான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எழுதக்கூடிய எழுத்துல நீதியோட நடக்குன்னு சொல்லி தர்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபு. யாராவது 2 பேர் கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அடிக்கடி நமக்கு கடனுடைய விஷயங்கள் இருக்கு. கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்குமே, ஆனால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஒரு குறிப்பிட்ட தவணையை நீங்க நிர்ணயிச்சீங்க அப்படின்னா ஃபக்துபு, நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு. எப்ப அது மட்டுமல்ல, நீங்க எழுதும் போது என்ன செய்யுங்க, ஒரு நீதமான ஒரு நபரை வச்சு எழுதிக்கிறீங்க. இப்போ நிறைய கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது உலகத்துல. கொடுத்தேன் கொடுக்கல, வாங்கினேன் வாங்கல. அதனால தான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன தெரியுமா, நீங்க கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுத்தால் வாங்கினால் நீங்கள் கண்டிப்பா எழுத, அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா சரியா எழுதாம பிரச்சனைக்கு வந்திருக்கிறாங்க. நான் கொடுத்தேங்க, கேட்டாரு கொடுத்தேன், ஆனா எழுதிலாம் நான் வைக்கல, அவர்கிட்ட நான் எழுதி வாங்கல. சில பேர் பேசும்போது பார்த்துருவோம், நமக்குள்ள எண்ணத்துக்கு எழுதலாம் தேவையில்லை, நீங்க கொடுக்குறபடி கொடுங்க, வாங்குறபடி வாங்கிக்கலாம். நீங்க அந்த நேரத்தில் மார்க்கத்துடைய சட்டத்தை யாவப்படுத்தணும். யாரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, கடன் என்று வரும் பொழுது எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடாம குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்தை நம்ம எடுத்து நடந்தோம் அப்படின்னா பிரச்சனையே வேலை இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பஞ்சாயத்தில் பிரச்சனை வருது தெரியுமா, நீதிமன்றங்கள்ல இருக்குது. இங்க கொடுத்ததுக்கு என்ன சாட்சி இல்ல, எதுவுமே கொடுக்கலங்க, எதுவுமே எழுதி வாங்கல. குர்ஆன் சொல்லி தருகிற நீதத்தோடு நடக்கணும். நீதமான ஒரு ஆளை வைத்து நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அப்ப எழுதுறதுல நீதத்தோடு இருக்கணும். அதே மாதிரி சமாதானம் செய்யும் போது கூட நீதத்தோடு நடக்கணும் குர்ஆன் சொல்கிறது. ஃபைன் ஃபாத் ஃபாஸ்லி பைனஹுமா பில் அத்ல். 2 பேரை சமாதானப்படுத்த போறோம், 2 பேருக்கு பிரச்சனை, 2 பேர் சண்டை போட்டு இருக்கிறாங்க, போய் சமாதானப்படுத்த போறோம் அப்படின்னா அந்த நேரத்துல கூட நீதியை கடைபிடிக்கணும்னு மார்க்கம் சொல்லி தருது. ஆனா பரவாயில்ல, என்ன நடக்குது தெரியுமா, நம்ம 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா என்ன சொல்லிடுவான், அட நீ விடுப்பா, நீ விடு. அவர் தான் பாதிக்கப்பட்டவராக இருப்பாரு, அவர் தான் எல்லாரும் போய் அடக்குவாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா. ஏன்னா யார் அநியாயம் செய்கிறாரோ அவர் கொஞ்சம் முக்கியமான ஆளாக இருப்பார், விஐபியாக இருப்பார், அவரை போய் ஏற்று கேட்க முடியாது. அதனால யார் அடக்குவாங்கன்னா, யார் நலிவடைஞ்சிருக்காங்களோ பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவருக்கு தான் குரல் கொடுக்கணும். ஆனால் என்ன சொல்லுவோம், சமாதானம் பண்ணுற நோக்கத்தில் விடுப்பா, அவர் அப்படித்தான் பேசுவார், அவர் அப்படித்தான் நடப்பாரு. இது இப்படி ஒரு அநியாயத்தை செய்யக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லி தருகிறது. அதனால தான் நீங்க 2 பேருக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துறீங்களா, நீதத்தோடு ஏற்படுத்துங்க. நீதத்தோடு ஏற்படுத்த முடியலையா பேசாம விட்டுருங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எவ்வளவு பாதிப்பு உண்டாகும், பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் சிந்திக்கணும் நம்ம. அதனால தான் சமாதானத்திலே நீதியை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆனை நாம் பார்க்கும் பொழுது நீதித்துறை என்று பார்க்கும் பொழுது தீர்ப்பிலே நீதி வேண்டும்.
அல்லாஹ் வசனத்திலே சொல்லுவான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹக்கம்தும் பைனன் நாஸ் அன் தஹ்குமு பில் அத்ல். நீங்க யாருக்காவது தீர்ப்பு செய்யக்கூடிய நீதிபதியாக இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா நீதிபதினா நீதிமன்றத்தில் போய் வேலை பார்க்குறவங்க மட்டும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் நம்ம தான் நீதிபதி, ஆண்கள் தான் பொறுப்பு. ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பில் நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை 2 பேர் கொண்டு வந்து நம்மகிட்ட ஒப்படைப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, நீங்கள் ஒரு தீர்ப்பை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், மார்க்கம் சொல்லி தருகிறது நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக நீதத்தோடு நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். தீர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கும் பாதகம் சாதகம் வந்துடக்கூடாது. அதனால தான் நம்முடைய மார்க்கம் எல்லா மதத்தவர்களுக்கு நீதத்தோடு நடக்க சொல்லுகிறது. என்னமோ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் நீங்கள் நீதத்தோடு நடக்கணும்னு இல்லை, ஒட்டுமொத்த மனித சமுதாயம் எல்லா மக்களிடத்திலும் நீங்கள் நீதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா யார் இப்படி நீதம் செலுத்துகிறார்களோ அந்த நீதவான்களை விரும்புகிறான். அல்லாஹ்வுக்கு பிரியமான நபர் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நீதம் செலுத்தக்கூடிய நபராக இருக்கணும், குடும்பத்தில் நீதம் செலுத்தக்கூடியதாக இருக்கணும், சமுதாயத்தில் நீதவான்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன்ல ஒரு வசனம் குல்யாயுல் காஃபிரூன்ல வருது, அடிக்கடி நம்ம கேட்ட வசனம் தான், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். பிற மதத்தவர்களாக இருந்தால் கூட அவங்க கிட்ட போய் என்ன செய்ய சொல்லல, நம்ம மார்க்க சண்டை போடணும்னு சொல்லல. லக்கும் தீனுக்கும் வலிய தீன். ஏதாவது கருத்து வேறுபாடு வருகிறதா, நாங்கள் எங்களுடைய இறைவனை வணங்கிக்கிறோம், நீங்கள் உங்களுடைய தீன் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இப்படித்தான் சொல்ல சொல்லி இருக்கிறது. மக்களிடத்தில் பேசும்போது வகூல லின்னாசி ஹுஸ்னா, நீங்கள் மக்களிடத்தில் பேசும்போது மென்மையாக நளினமாக பேசுங்கள். இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் நல்லா சொல்லல, நீங்க யார்கிட்ட பேசுற நளினமாக மென்மையாக நீங்கள் பேசுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அந்த ஆட்சி காலம் மிகப்பெரிய ஒரு பொற்காலம். அது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை எல்லோரும் விரும்பி படிக்கிறார்கள். எல்லா அரசியல்வாதிகளும், உலகத்துடைய எல்லா அரசியல்வாதிகளும் உமர் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றை விரும்பி படிக்கிறாங்க. அவர்களை போன்று ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் எத்தனையோ தலைவர்கள் நினைத்தார்கள். அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது தெரியுமா? வரலாற்றை நாம் பார்க்கிறோம், எல்லா மதத்தவரையும் சமமாக நடத்தினாங்க. சமநீதி, சமூக நீதினா என்னன்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆய்வு செஞ்சாலே போதும் தெரிஞ்சிடும். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ஈராக்கு வெற்றி கொள்ளப்படுகிறது. இந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. முஸ்லிம்களில் சில பேர் சொன்னாங்க, வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பிறகு கிடைத்த பொருட்கள் நிறைய ஏராளம். முஸ்லிம்கள் சில பேர் சொன்னாங்க, இந்த பொருட்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டுமே பங்கிட்டு கொடுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு கோபம், சரியான கோபம் வந்துருச்சு. சினமுற்றவர்களாக பார்த்தாங்க சொன்ன நபரை. இந்த பொருள் இருக்கிறதே யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் அனைவருக்கும் எனது சொந்தமானது, எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அவர்கள் அந்த நேரத்தில் இயற்றினார்கள். ஏராளமான விஷயங்கள். அமீருல் முஃமினாக இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தம்முடைய ஆட்சியில் அனைத்து மதத்தவர்களையும் அப்படி இணக்கத்தோடு, ஒற்றுமையோடு, சம உரிமையோடு, சமூக நீதியோடு என்ன செஞ்சாங்க, சட்டத்தை இயற்றினார்கள். ஒரு சமயம் வயது முதிர்ந்த ஒரு யூதர் உணவுக்காக வேண்டி யாசகம் கேட்டுக்கொண்டு நிற்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, உங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையான்னு கேட்டாங்க. அந்த யூதர் சொன்னாரு, இல்லை, எனக்கு உணவு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ரெண்டாவது, நான் பாதுகாப்பு வரி வேற கட்டணும். அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம், அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட நபர்கள்ல யாராவது மாற்று மதத்தவர்கள் இருந்தார்கள் சொன்னா அவங்க என்ன செய்யணும், ஜிஸியா வரி கட்டணும், பாதுகாப்பு வரி. பாதுகாப்பு வரி வேற நான் கட்டணும். ஆகையினால நான் யாசித்தா தான் என்ன செய்ய முடியும், எனக்கு உணவுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ள முடியும், பாதுகாப்பு வரியும் கட்ட முடியும்னு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த முதியவரை வீட்டுக்கு அழைத்து சென்று தேவையான பொருட்களை கொடுத்து விட்டு, நீங்கள் இனிமே பாதுகாப்பு வரி கட்ட வேணான்ட்டாங்க. அது மட்டுமல்ல, பிறகு பள்ளிவாசலுக்கு போய் மிம்பர்ல ஏறி நின்று சொன்னார்கள், யாரெல்லாம், அதாவது எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, யூதர்கள், கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்த நிலைமையில் உணவுக்காக யாராவது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு உணவு வழங்கப்படும். எதிலிருந்து? பைத்துல் மால்ல இருந்து.
அதே மாதிரி அவர்களுக்கு பாதுகாப்பு வரி கட்ட தேவையில்லை என்று பொதுவான ஒரு சட்டத்தை மிம்பரிலே சொன்னார்கள். ஒரு கிறிஸ்தவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்தவர் கொஞ்சம் ஊனமுற்றவர், கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நபர், பசியோடு நின்று கொண்டிருக்கிறார், சிரமத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, இப்படி கஷ்டத்தோடு சிரமத்தோடு நிற்கிறீங்களே, உங்களுக்கு ஆடை எதுவும் இல்லையா, ஆடை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா, உணவு ஏற்பாடுக்கு ஆள் இல்லையான்னு கேட்குறாங்க. அந்த கிறிஸ்தவர் சொன்னார், எனக்கு யாரும் கிடையாது, உணவு கொடுக்கறதுக்கும் உடை கொடுப்பதற்கும் யாரும் கிடையாது. உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இவருக்கு தேவையான உணவுகளையும் ஆடைகளையும் உயிர் உள்ள வரை பைத்துல் மால்ல இருந்து என்ன செய்யுங்க, இவருக்கு கொடுங்க, கட்டளை. அந்த இடத்துல அவர் கிறிஸ்தவர்னு பார்க்கல, யூதர்னு பார்க்கல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மனிதன், எல்லோருக்கும் என்ன செய்யும், ஆட்சியிலே சம உரிமையும் சம நீதியும் இருக்க வேண்டும் என்று அந்த விஷயத்தை சொன்னார்கள். பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட ஒப்படைக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பைத்துல் முகத்தஸுடைய சாவியை வாங்குறதுக்காக வெளியே போறாங்க, ஜெருசலம் போறாங்க, பலஸ்தீன் போறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு அந்த கிறிஸ்தவ அறிஞர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாவியை வாங்கினதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. இப்போ கிறிஸ்தவ அறிஞர்கள் சொன்னாங்க, உமர் அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, நீங்க இங்க கிறிஸ்தவ ஆலயத்தில் நிற்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்க இங்கேயே தொழுதுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க தெரியுமா, இல்ல வேண்டாம், நான் இன்னைக்கு இந்த இடத்துல தொழுது அப்படின்னா பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு சர்ச்சை ஏற்படும். இந்த இடத்துல உமர் தொழுதாரு, இந்த இடத்துல இவங்க தொழுதாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துடும். எதிர்கால சிந்தனையை யோசித்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நான் உங்களுடைய இந்த கிறிஸ்தவ ஆலயத்தில் நான் தொழவில்லை, நான் கொஞ்சம் வெளியில போய் தொழுதுக்கிறேன்ட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. இங்கே உமர் ரலியல்லாஹு தொழுதாங்க, இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் சொல்லிடக்கூடாது. இப்போ எவ்வளவு ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வளமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வெறுமனே ஆட்சி செஞ்சா அரண்மனையில இருந்து கொண்டு அதிகாரிகளை வைத்து வேலை வாங்கி கொள்வதல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க அப்படின்னா, நகர்வலம் வந்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே யாராவது சிரமப்பட்டா அல்லாஹ் நம்மளை தான் கேள்வி கேட்பாங்கிற பயம் அதிகம் அவர்களுக்கு. அதனால என்ன செஞ்சாங்க, ரோந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நேரத்தில் வரும்பொழுது, நகர்வலம் வரும்பொழுது, மதீனாவினுடைய எல்லையில ஒரு பிரயாண கூட்டம் தங்கி இருந்தது. அந்த பிரயாண கூட்டத்தில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. ஒரு குழந்தை இருந்தது, குழந்தை அழுது கொண்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த கூடாரத்துக்கு பக்கத்துல போய் இந்த குழந்தை ஏன் அழுகுதுன்னு கேட்டு தாயை கூப்பிட்டு சொன்னாங்க, இதை கொஞ்சம் அமர்த்துமாண்டாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மறுபடியும் அந்த குழந்தை கொஞ்சம் நேரத்துல வீறிட்டு கத்த ஆரம்பித்தது. மறுபடியும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போனாங்க, தாயை கூப்பிட்டு கொஞ்சம் சொன்னாங்க, ஏமா உனக்கு இரக்கம் இல்லையா, கொஞ்சம் அந்த குழந்தைய கொஞ்சம் அமர்த்திமா அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த குழந்தை கடுமையான பசியில் அழுக ஆரம்பித்தது, வீறிட்டு கத்த ஆரம்பித்தது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மறுபடியும் போறாங்க, ரொம்ப கோபத்தோட போறாங்க. இந்த முறை போய் அந்த தாயை கூப்பிட்டு ஒரு சில வார்த்தையில கடினமா பேசிட்டாங்க. உடனே அந்த தாய் சொன்னாங்க, வந்திருக்கிறது உமர் தான்ங்கிறது அந்த தாய்க்கு தெரியாது. உமர் தான் ஜனாதிபதி, உமர் தான் வந்திருக்கிறாங்க என்று தெரியாது. அந்த தாய் சொன்னார்கள், நீங்க யார் இதை கேட்கறதுக்கு, நீங்க யார் கேட்கறதுக்கு, என்னுடைய பிள்ளை பால்குடி மறக்கடிக்க செய்வதற்காக நான் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறேன். பால்குடி மறக்கடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் உமர் அவர்கள் அரசு சார்பாக நிதி கிடைக்கும் என்று சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த குழந்தையை நான் பால் மறக்கடிக்க செய்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த தாய் சொல்லுவார். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, இந்த பிள்ளைக்கு தான் இன்னும் பால்குடி மறக்கக்கூடிய வயசே வரலையே, 2 வயசுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், பால்குடியை மறக்கடிக்கணும், இன்னும் அந்த வயசே வரலையே, ஏன் நீ அதுக்குள்ள அவசரப்படுறன்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்வார்கள், எங்களுக்கு அவ்வளவு சிரமமாக இருக்கிறது, எங்களுடைய குடும்பம் அரசு நிதியிலிருந்து தான் எங்களுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், ஜீவானம்சம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைக்கு சீக்கிரம் நாங்கள் பால்குடி மறக்கடிச்சிட்டோம் அப்படின்னா அதை காட்டி அரசு சார்பாக வரக்கூடிய அந்த சலுகைகளை, அந்த உதவி தொகையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம்னு சொல்றாங்க.
இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கண்களில் தண்ணி. அப்படியே என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அழுத வர வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் போனால் இரவு நேரம் தூக்கம் இல்லை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. விடிய விடிய இதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் அதிகாலை விடுகிறது, சுபுகு தொழுகை வைக்கிறார்கள். சுபுகு தொழுகையில தேம்பி தேம்பி அழுகிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அழுதுட்டு சீக்கிரமா தொழுகையை முடிச்சுட்டு மக்கள்கிட்ட எந்திரிச்சு சொன்னாங்க, எத்தனையோ குழந்தைகளை நான் மரணத்தினுடைய விளிம்புக்கு தள்ளிவிட்டேனே, அல்லாஹ் என்னை மன்னிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கிறதோ பிறந்த நேரத்திலே அவர்களுக்கு அரசு சார்பாக உதவி கிடைக்கும். கிட்டத்தட்ட 100 திர்ஹம்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். மேலும் தேவைப்பட்டால் இன்னும் 100 திர்ஹம்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை சொன்னார்கள். காரணம் என்ன? அந்த தாய் அந்த கதறினால், அந்த தாய் கஷ்டப்பட்டதை பார்த்து அவர்கள் என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த குழந்தையும் தவறுதலாக என்ன செஞ்சிடக்கூடாது, இறந்து போய் விடக்கூடாது, எந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அது எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி என்ற ரீதியிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொதுவாக அந்த சட்டத்தை பிறப்பித்தார்கள். இன்று நாம் யோசிக்கிறோம், இன்று முஸ்லிம் சமூகம் என்று வரும் பொழுது நம்ம சிந்திக்க வேண்டிய செய்தி அதுதான். சமநீதியை தேடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்டில் பல உயிர் தியாகங்களை செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான வேலைகளில் நம்ம தான் இருக்கணும். ஆனால் என்ன சூழ்நிலையோ அல்லாஹுடைய நாட்டமோ என்ன தெரியல, மிக உயர்ந்த பதவிகளை நம்ம இல்லை. அதை காரணமாக வைத்து இன்னைக்கு நமக்கு நடக்கக்கூடிய, நமக்கு எதிராக பின்னக்கூடிய சதிவலைகள் ஏராளம். எல்லா சூழலும் நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக நீதித்துறை என்று பார்க்கும் பொழுது, எந்த ஒரு பிரச்சனை முஸ்லிம் சமூகம் நீதித்துறையை நாடினாலும் சரி அதற்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்ததே கிடையாது. பாபர் மசூதி தீர்ப்பிலிருந்து முத்தலாக், இன்னைக்கு குடும்ப நல நீதிமன்றங்கள்ல நமது சமுதாயத்தினுடைய வழக்கு எவ்வளவு தெரியுமா, 1% கூட இருக்காது. குடும்ப நல வழக்குகள்ல நிறைய வழக்குகள் மாற்று மதத்தினுடைய வழக்குகள் தான் அதிகமா இருக்குது. ஆனா 1% குறைவாக தான் நம்முடைய வழக்கு போகுது. இதையெல்லாம் ஒரு காரணமாக காட்டி முத்தலாக்குடைய பிரச்சனை கொண்டு வந்தாங்க நமக்கு எதிராக. இன்று திருப்பரங்குன்றம் வரை நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப இந்த அளவுக்கு சமநீதி என்பது நம்முடைய நாட்டில் இல்லாமல் போய்விட்டது. நீதித்துறை என்பது முஸ்லீம் என்ற பெயர் வந்துவிட்டால் உடனே அதை எப்படியோ அதனுடைய நிறைகுறைகளை பார்க்காமல், சரியான ஆய்வு செய்யாமல் உடனே தீர்ப்பு வழங்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தான் நாம் பொறுப்பு ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது சமநீதியோடு நடக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகமே இப்படி நீதி இல்லாமல் நடக்குது அப்படிங்கிறதுனால நம்மளை நீதி இல்லாமல் நடந்துடக்கூடாது. நம்ம குடும்பத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து, பிற மக்களோடு பழகிறதுலேருந்து, பிற மதத்தவர்களோடு பழகிறதுலேருந்து நம்ம நீதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவன்தான் நீதிபதி. நிச்சயமாக இஸ்லாமியர்களாக வாழ்ந்தால், நீதத்தோடு வாழ்ந்தால், அல்லாஹ்க்கு பயந்து வாழ்ந்தால் கண்டிப்பாக நீதி கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும், முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை அநீதிகளுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சரியான நீதியை வழங்கி விடுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.